கார்த்திகை தீபம் சரியில்ல. கார்த்தி ஒரு வழியா ரேவதிய காப்பாத்தி ரூமுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. அங்க வந்ததும் மேனேஜர் கேட்குறாங்க, "ஏம்மா எங்கம்மா போனீங்க? பாவம் இவர் என்னம்மா தவிச்சு போயிட்டார் தெரியுமா? இதெல்லாம் புது இடமா? போகும்போது தனியா போகாதீங்க. கூட ஆள கூட்டிட்டு போகணும். அப்படி இல்லைன்னா எங்க போயிருக்கேன்னு ஃபோனாவது பண்ணி சொல்லணும். கொஞ்ச நேரத்துல உங்க வீட்டுக்காரரு பதறி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க." இதை கேட்டதும் ரேவதி கார்த்திய பாக்குறாங்க. "பரவாயில்ல விடுங்க, அவங்க தான் வந்துட்டாங்கல்ல" அப்படின்னு கார்த்தி சொல்லவும் ரேவதி கார்த்தி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. "ரேவதி, நீ ரொம்ப டயர்டா இருக்க. சரி ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு. எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்குதுங்கிறாங்க." கார்த்தி ரேவதி ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா யோசிச்சுட்டே இருக்காங்க. நமக்கு இந்த ஊர்ல யார் எதிரிங்க இருப்பாங்க? அதுவும் மேடம் மேடம்னு சொன்னாங்களே, அது பொம்பளை யாரா இருக்கும்? நம்மளை எதுக்காக கடத்தினாங்க? ஏன் கடத்தினாங்க? ஒண்ணுமே புரியலையேன்னு ரேவதிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. கார்த்திக் கம்ப்ளைண்ட் கொடுத்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. சரி, என் மனைவி கிடைச்சிட்டாங்க, நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டேங்கிறாங்க. அப்படியா? கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேங்கிறாங்க. உங்க ஒய்ஃபு கிட்ட விசாரணை பண்ணணும். கடத்தினவங்க யாரு, என்ன விவரம் ஏதாவது தெரியுமான்னு நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க வாபஸ் வாங்க முடியும்னு சொல்றாங்க. கார்த்தியும் சரி வாங்க சார், அவங்க ரூம்ல தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, போய் பார்க்கலான்னு கூட்டிட்டு போறாங்க. ரூமுக்கு போனதும் கதவை தட்டுறாங்க. ரேவதி கதவை திறக்கிறாங்க. பின்னாடி போலீஸ் நிக்கிறதா பார்த்ததும் இவங்க எதுக்கு இங்க வந்தாங்கன்னு கேட்குறாங்க ரேவதி. ரேவதி, உனக்கு யார் கடத்தினாங்க என்னங்கிற ஏதாவது டீட்டெயில் தெரியுமா? தெரிஞ்சா இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க, பதில் சொல்லுங்கிறாங்க கார்த்தி. சார், என்னை கடத்தினவங்க யாருமே எனக்கு அடையாளம் தெரியல. ஆனால் அவங்க பேசிட்டு இருந்த போது மேடம் மேடம்னு சொல்லி பேசினாங்க. ஆனால் யாரோ ஒரு பொம்பளை தான் என்னை கடத்த சொல்லியிருக்காங்க. அது யாருன்னு தான் எனக்கு தெரியல. எனக்கு இந்த ஊர்ல எல்லாம் யாருமே எதிரி இல்லை. ஏன் எங்கள் ஊரில் கூட எனக்கு எதிரி கிடையாதுங்கிறாங்க ரேவதி. நீங்கள் ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணி வந்தீங்களான்னு கேட்குறாங்க. ரேவதி கார்த்தியை பார்க்குறாங்க. கார்த்தியை பார்த்துட்டு ரேவதி ஆமான்னு தலையசிச்சிடுறாங்க. போலீஸ் இதோட சரி விசாரணையை முடிச்சுக்கிறேன், நீங்கள் கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிக்கலான்னு சொல்லிடுறாங்க. சரி சார், நாங்கள் இன்னைக்கு நைட்டே ஊருக்கு கிளம்புறோங்கிறாங்க கார்த்தி. மறுபடியும் ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. மேனேஜர் கிட்ட நாங்கள் ரூமை காலி பண்ணிக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஏன் சார், இன்னும் ஒரு நாள் உங்களுக்கு புக்கிங் ஆர்டர் இருக்கு, இருந்துட்டு சௌகரியமாக போய்க்கலாங்கிறாங்க. இல்லை சார், ஊரில் கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்குது, நாங்கள் கிளம்பி ஆகணுங்கிறாங்க கார்த்தி. சரி சார், நைட்டே நீங்கள் காலி பண்ணிக்கோங்கன்னு சொன்னதும் கார்த்தி வந்து அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கிறாங்க. ரேவதி, உன்னோட திங்ஸையும் எடுத்து பேக் பண்ணிக்கோ, எதையும் மறந்து விட்டுறாதீங்கிறாங்க. ரேவதி கார்த்தி ரெண்டு பேரும் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஊருக்கு போனதும் சாமுண்டீஸ்வரி கார்த்தியும் ரேவதியும் வராங்கன்னு ரொம்ப சந்தோஷத்தில் ஆர்வமாக வாசல்லையே முன்னாடி நிற்கிறாங்க. சந்திரா, மாப்பிள்ளையும் பொண்ணு வராங்க, சீக்கிரமாக ஆரத்தி எடுத்துட்டு வா. கல்யாணமாகி முத வெளியூர் போயிட்டு வந்தவங்களுக்கு ஆரத்தி எடுக்கணும். நல்லபடியாக வீடு திரும்பி வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருஷ்டி கழிச்சு தான் வீட்டுக்குள்ளே கூப்பிடணுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சந்திரா நினைக்கிறாங்க, ஆமாம் இது ஒன்று தான் கேடு. விருப்பமே இல்லாத ரேவதிக்கு அந்த டிரைவர் பையில பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இதில் ஹனிமூன் வேற அனுப்புனாங்களா? ஹனிமூன் போன இடத்துல ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு வந்திருக்காங்க. இதில் ரேவதி வேற கொஞ்ச நேரம் காணாமல் போயிருக்கா. இந்த டிரைவர் பையன் அதையும் வீட்டில் சொல்லாமல் மறைச்சிருக்கான். மாயா தான் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாலே, இதெல்லாம் நான் உன்கிட்ட சொன்னா உனக்கு எப்படி தெரியும் ஏது தெரியும்னு என்ன நீ போட்டு விசாரிப்ப. அதனால நான் சொல்லாமல் மறைச்சேன். நான் மறைச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஆனால் அந்த டிரைவர் பையன் மறைச்சிருக்கானா இவ்வளோ பெரிய கில்லாடியாவும் தில்லாலங்கடிக்காரனாவும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சந்திரா, சந்திரா ஆரத்தி எடுத்துட்டு வா, மாப்பிள்ளையும் பொண்ணு வராங்க, ஆரத்தி எடுக்கலான்னு சொன்னா நீ ஏதோ அந்த மணி நேரம் என்ன யோசிச்சுட்டே இருக்கியே, அப்படி என்னதான் யோசிக்கிறேன்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. அக்கா, இதெல்லாம் ரேவதிக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏக்கா இந்த மாதிரி அவளை டார்ச்சர் பண்ற? அதுவும் இந்த டிரைவர் பையலுக்கு இதெல்லாம் தேவைதானான்னு கேட்குறாங்க சந்திரா. சந்திரா, அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளை, அவரை பற்றி இப்படி அனாவசியமாக பேசாத. நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் செய்யுங்கிறாங்க. ஆமாம், ஆய் ஓய்னா அவனை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடு. உன்னை தவிர வேறு யாரும் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்கக்கா. சந்திரா, ரோஹிணி இவங்க எல்லாரும் ஆரத்தியோடு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக கார்த்தியும் ரேவதியும் கார் விட்டு இறங்கி வராங்க. அவங்க ரெண்டு பேர்த்தோட முகத்துலையும் ஒரு சந்தோஷம் தெரியுது. எதை பார்த்தா சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வாங்க மாப்பிள்ள, வா ரேவதி, பிரயாணமெல்லாம் சௌகரியமா இருந்துச்சா? உடனே இவ்வளவு சீக்கிரம் கிளம்பி வந்துட்டீங்களே, இன்னும் ஒரு வாரம் தங்கிட்டு வந்திருக்கலாமேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. பரவாயில்லம்மா, எங்களுக்கு ஊருக்கு வரணும்னு தோணுச்சாதான் வந்துட்டோம்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ரேவதி. சரி ரேவதி, ரெண்டு பேரும் ஜோடியை நெல்லுங்க, ஆரத்தி எடுத்ததுக்கு அப்புறம் உள்ள போலாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ரேவதி சாந்தமா கார்த்திக்கு பக்கத்துல போய் நிக்கிறாங்க. கார்த்தியும் அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஜோடியை நிக்கிறத பார்த்த சாமுண்டீஸ்வரி, ரெண்டு பேத்துக்கும் எவ்வளவு அழகான ஜோடி பொருத்தம், என் கண்ணே பற்றும் போல இருக்கு. சந்திரா, போய் ஆரத்தி எடு. சாமுண்டீஸ்வரி சொல்லவும் சந்திரா கோபத்தோட அப்படியே வெறப்பா போய் ஆரத்தி எடுத்து ரேவதிக்கும் கார்த்திக்கும் நெக்கு நெக்குன்னு பொட்டு வச்சு அப்படியே கொண்டு ஊத்திட்டு வராங்க. உள்ளவா ரேவதி அப்படின்னு கூப்பிடவும் கார்த்தியும் ரேவதியும் வீட்டுக்குள்ள வராங்க. ரெண்டு பேரும் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப கலப்பா இருப்பீங்க போல இருக்கு. ஃப்ரெஷ்அப் ஆகி வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, சரியா போயிடுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ரேவதி கார்த்தி ரெண்டு பேரும் சரின்ட்டு ரூமுக்கு போறாங்க. ரேவதி கார்த்தியவே பாக்குறாங்க. ஏன் ரேவதி அப்படி பாக்குறேன்னு கேட்கவும், இல்லை உன்னை பற்றி நான் தப்பாகவே நினச்சிட்டு இருந்தேன், உன்னை பற்றி புரிஞ்சுக்கவே இல்லை. இது வரைக்கும் உன்னோட பேக்ரவுண்ட் என்னன்னே எனக்கு தெரியாது. ஏன் எங்கள் வீட்லேயும் யாரும் அதை பற்றி கேட்டதும் இல்லை. ஆனால் இப்போ நான் அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேங்கிறாங்க ரேவதி. நான் உன்னை ரொம்ப அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி எல்லாம் பேசியிருக்கேன். அதையெல்லாம் மனசில் வச்சுக்காம என்னை காப்பாற்றணுங்கிறக்காக பதறி அடித்து ஓடி வந்த பாரு. இப்போ என் கையை பிடிச்சி காப்பாற்றும் போது உன் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்ததே எதனாலேன்னு கேட்குறாங்க ரேவதி. எனக்கு அந்த ஒரு நிகழ்ச்சியை மட்டும் ஞாபகப்படுத்தாத ரேவதிங்கிறாங்க. ஏன் என்னாச்சு? அதான் என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டியல்ல, அதுக்கப்புறமும் ஏன் அதையே
அதையே நினைச்சு நீ அழுகுற? அவ்வளவு சாதாரணமா கண்ணீர் விடுற ஆளே கிடையாது. கம்பீரமா தானே எப்பவும் நிப்ப. ரேவதி மேல கேள்வி கேட்கவும் கார்த்தி மனம் விட்டு அழுதுறாங்க. அச்சச்சோ, நான் எதுவும் தப்பா கேட்டுலையே. நான் உன்னை எத்தனையோ தடவை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கௌரவ குறைவா கூட நான் பேசியிருக்கேன். அப்பவெல்லாம் கலங்காத நீ, கோவப்படாத நீ. இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஏன் இப்படி கலங்கி போய் நிக்கிற? என்ன காரணம்னு கேக்குறாங்க ரேவதி. கார்த்தி கண்ணீரை தொடச்சுக்கிட்டு எனக்கு பழைய ஞாபகங்கிறாங்க. பழைய ஞாபகமா? அப்படி என்ன, இந்த மாதிரி ஏதாவது நடந்ததான்னு கேக்குறாங்க ரேவதி. அது ஒரு பெரிய கதை, அதை மறக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா முடியலன்னு சொல்லி கண்ணீர் துடைக்கிறாங்க கார்த்தி. நான் ஒன்று சொன்னா நீ தப்பா எடுத்துக்காத. எனக்கு கதை கேட்கறனா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். இது வரைக்கும் உன்னை பத்தி நான் எதுவுமே தெரிஞ்சுக்கல. அந்த கதையை என்கிட்ட சொல்லுன்னு ரேவதி ஆர்வமா கேட்குறாங்க. மனசுல பெரிய பாரமா வச்சிருக்கிறத விட அது யாருக்கிட்டையாவது கொட்டி தீர்த்துட்டா நல்லா இருக்கும்னு நினைச்ச கார்த்தி உண்மையை சொல்றாங்க. நான் ஏற்கனவே கல்யாணமானவன். எனக்கு தீபாங்கிற ஒரு பொண்ணோட கல்யாணம் நடந்துருச்சு. 2 பேருமே எதிர்பாராதான் எங்களுக்கு ஒரு கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்தால எங்க வீட்டுலயும் சரியான எதிர்ப்பு இருந்தது. அந்த எதிர்ப்பையும் தாண்டி என் மனைவி என் கூட ரொம்ப அன்பா ஒற்றுமையா பாசமா இருந்தாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கும் நான் உயிர். அவ பேரு தீபாங்கிறாங்க. இதை கேட்டதும் ரேவதி அப்படியே ஷாக்காகி பாக்குறாங்க. எது, தீபாவா? நான் வளர்த்துற பொண்ணு பேர் கூட தீபா தான். எப்படி நம்மளுக்குள்ள ஒரு ஒத்துமை பத்தியாங்கிறாங்க ரேவதி. தீபா நல்லா பாடுவாங்க. மியூசிக்ல ரொம்ப ஆர்வம் இருக்கு. அவங்க குடும்பத்து மேல ரொம்ப அக்கறைப்பட்டவங்க. அதுலயும் என் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க. எங்க 2 பேர்த்தோட வாழ்க்கையிலையும் நிம்மதியா இருக்கிறதுலாம சதி வேலை பார்த்தாங்க. அந்த சதியில தான் தீபா சிக்கிட்டாங்க. நீ எப்படி மலை உச்சியில இருந்து தள்ளாடி தப்பிச்சியோ அதே மாதிரி தீபாவையும் மலை உச்சியில இருந்து தள்ளிட்டாங்க. உன்னை எப்படியோ சந்தர்ப்பவசமா உன்னை காப்பாத்திட்டு, ஆனா தீபாவை என்னால காப்பாற்ற முடியாம போச்சு. தீபா மலையில இருந்து விழுந்ததும் அவங்களுக்கு ஞாபக சக்தி குறைஞ்சிருச்சு. நினைவே இல்லாம இருந்த தீபாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. கொஞ்சம் கொஞ்சம் நினைவுக்கு வர ஆரம்பிச்சதும் அந்த வெள்ளியிலாலேயே மறுபடியும் தீபா இறந்துட்டாங்க. என் கண்ணு முன்னாடி என் மடியில தான் உயிர் விட்டாங்க. உயிர் விட்ட போது கூட என்னை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லித்தான் தீபா சொன்னாங்க. ஆனா எனக்கு அதுல விருப்பமே இல்லாம தான் நான் இருந்தேன். வாழ்க்கையே எனக்கு தீபா தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி எதிர்பாராம எனக்கு இடையில இப்படி ஒரு கல்யாணம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கலைங்கிறாங்க. வாழ்ந்த அந்த கொஞ்ச நாள் மறக்க முடியாத நினைவுகள்ங்கிறாங்க கார்த்தி. தீபாவை நினைச்சு அவங்க கதையை சொல்ல சொல்ல அப்படியே கண் கலங்கி கண்ணீர் தொடச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கார்த்தி. கார்த்தியோட கதையை கேட்டுட்டு இருக்கிற தீபாவுக்கு கார்த்தி மேல காதல் மலருது. உங்க மனைவி தீபா கூட நீங்க சந்தோஷமா வாழ்ந்த நாட்கள் இருக்கான்னு கேக்குறாங்க. தீபா என்னை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் எனக்காக பார்த்து பார்த்து தீபா கவனிச்சுக்குவாங்க. என்னையும் சரி என் குடும்பத்தையும் சரி அப்படித்தான் தீபா பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையில தீபா இல்லாத வாழ்க்கை வெறிச்சோடி இருக்குங்கிறாங்க கார்த்தி. தீபா இருந்த இடத்துல இருந்து அந்த வாழ்க்கையை பூர்த்தி செய்ய நான் இருக்கேங்கிறாங்க ரேவதி. ரேவதியை அதிர்ச்சியா பாக்குறாங்க கார்த்தி. ஏன் அப்படி பாக்குறீங்க? உங்களை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எங்களோட சொத்து பணத்துக்கு ஆசைப்பட்டு நீங்க வரலைங்கிறது எனக்கு புரியுது ராஜா. அம்மா சொன்ன காரணத்தினாலதான் நீங்க என் கழுத்துல தாலி கட்டி இருக்கீங்க. அம்மாவோட மானம் மரியாதை கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு தான் நீங்க என் கழுத்துல தாலி கட்டி இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. உங்களை புரிஞ்சுக்காம நானும் வாய்க்கு வந்தபடி பேசிட்டேன். நான் பேசுனது எல்லாம் எதையும் மனசுல வச்சுக்காதீங்கன்னு ரேவதி மறுபடியும் கார்த்தி கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. பரவாயில்ல ரேவதி, எனக்கு புரிஞ்சுக்கிட்டியெல்லாம் அதுவே எனக்கு போதுங்கிறாங்க கார்த்தி. ராஜா, பொழுது விடிஞ்சதும் காலையில நான் உங்க அம்மாவை பார்க்கணும். என்ன உங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போறியான்னு ரேவதி கேட்கவும் கார்த்தி அவங்க வாழ்க்கையில நடந்த நல்லது கெட்டதை சொன்னாங்க. இதையெல்லாம் கேட்ட ரேவதி திரும்ப கார்த்தியோட அம்மாவை பார்க்கணும்னு கேக்குறாங்க. ரேவதி, கொஞ்சம் பொறுமையாரு. என் அம்மா யாரு, என் குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு நானே உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் காட்டுறேங்கிறாங்க. ரேவதி சந்தோஷமா சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்ச முகமாக ஹாலுக்கு வராங்க. இவங்க 2 பேர்த்தையும் ஜோடியா பார்த்த சந்திரா வயிறறிஞ்சு நிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.